கருப்பு பணத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள்தான் மத்திய அரசின் நடவடிக்கையை விமர்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கருப்பு பணத்தை ஒழிக்க செல்போன் மூலம் பணப்பரிமாற்றத்தை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, போதிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டதாக எதிர்க்கட்சிகள் பேசி வருவதை குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டை கூறுபவர்கள் அவர்கள் தயாராவதற்கு போதிய அவகாசம் கொடுக்கவில்லை என்பதாலேயே அரசை விமர்சிப்பதாக கூறினார். आलोचना ये है कि सरकार ने पूरी तैयारी नहीं की. मैं समझता हूं कि मुद्दा ये नहीं है कि सरकार ने पूरी तैयारी नहीं की. ऐसे लोगों की पीड़ा इस बात की है कि सरकार ने किसी को तैयारी करने का समय नहीं दिया. டெல்லியை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் பத்திண்டாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய மோடி, கருப்பு பணத்தை ஒழிக்க பொதுமக்கள் கைபேசி மூலம் பண பரிவர்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். मोबाइल फोन से बाजार से खरीदी कर सकते हैं, मोबाइल फोन से पेमेंट दे सकते हैं, हाथ को रुपये को छुए बिना भी आपका पूरा कारोबार कर सकते. கருப்பு பணமும் ஊழலும் நாட்டின் பொருளாதாரத்தை கரையான் போல் அரித்து வருவதாகவும், இதிலிருந்து மீளவே உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் செல்லாதாக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அரசின் செயலால் மக்கள் பல சிரமங்களை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்கள் இத்திட்டத்திற்கு ஆதரவு தருகின்றனர் என குறிப்பிட்ட மோடி, இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.